வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் மிக வித்தியாசமான ஒரு ஃபிலாசபர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லோவாய் ஜிஜக். ஜிஜக் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அவர் லிவிங் ஃபிலாசபர். அவரை பற்றி விளக்குவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு வேண்டுகோள். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுக்கு நீங்கள் ஏதேனும் நிதி பங்களிப்பை செய்ய விரும்பினால் அதனுடைய உறுப்பினராக நீங்கள் இணைந்து மாத சந்தாவாக மாதம் 119 ரூபாய் செலுத்தலாம். அவ்வாறாக நீங்கள் நிதி பங்களிப்பை செலுத்த விரும்பினால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாயின் என்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அந்த சந்தா தொகையை நீங்கள் செலுத்துவதற்கான வழிமுறைகளை அதுவே உங்களுக்கு சொல்லும். ஸ்லோவேனியா என்று ஒரு நாடு இருக்கிறது ஐரோப்பாவில். அதை சுற்றிலும் ஆஸ்திரியா, குரேஷியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. சின்ன நாடு தான். சொல்லப்போனால் யுகோஸ்லாவியாவில் இருந்த ஒரு நாடு அது. 1992 தான் சுதந்திரம் பெற்று ஒரு தனி நாடாக ஆகிறது. ஒரு 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் உலகில் வளர்ந்த நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு அது, சின்ன நாடாக இருந்தாலும். அந்த ஸ்லோவேனியாவை சேர்ந்த சிந்தனையாளர் தான் நம்முடைய ஜிஜக் என்பவர் ஆவார். ஸ்லோவாய் ஜிஜக் அப்படின்ற ஒரு முழு பெயராகும். அவர் 1949 பிறந்திருக்கிறாரு. இன்றைக்கும் அதிகமாக பேசப்படக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் திங்கர் அவரை நாம் இன்று அறிமுகப்படுத்தலாம் என்ற முயற்சியை மேற்கொள்கிறோம். ரொம்ப வித்தியாசமான சிந்தனைகளை அரசியல் தளத்தில் கொடுக்கிறார். அவர் ஒரு மார்க்சிஸ்ட், நியோ மார்க்சிஸ்ட்னு கூட அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் தன்னை மார்க்சிஸ்ட் சொல்லி கொண்டாலும் அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ரெகக்னைஸ் ஆகல. அவர் கொஞ்ச காலம் கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கார், பிறகு வெளியில் வந்தார். இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவும் சில சமயத்தில் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கான ஒரு 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 தன்மை கொண்டிருக்கும். அந்த மாதிரியான பேச்சு இருக்கும். சில சமயத்தில் அவர் ஒரு ஒரு பெரிய தத்துவவியலாளர் பேசுவார். சில சமயத்தில் ஒரு பகடி கொண்ட மிக கிண்டலான கொச்சையான ஜோக்கெல்லாம் சொல்லி கூட அவர் பேசுறது உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையை நிறைய யூடியூப்பில் இருக்க அவருடைய லைஃப் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக தன்னை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழும் அறிஞர் அவர். உலகனுடைய எல்லா விதமான அரசியல் நிகழ்வுகளையும் அவதானித்து அவற்றை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உரையாடல்களை அவ்வப்போது முன்வைக்கக்கூடியவர். இப்போ அவர் வேர்ல்டு லெவலில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குறிப்பாக விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கார். ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாகவும் இருக்கிறாரு, ஸ்லோவேனியா பல்கலைக்கழகத்தில். அது தவிர நியூயார்க் யூனிவர்சிட்டியிலையும் அவர் போய் பாடம் எடுக்கிறாரு. ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் சைக்கோ அனாலிசிஸ்னு யூரோப்பியன் கிராஜுவேட் ஸ்கூலில் பணிபுரிகிறார். லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய ஃபிர்பெக் மனிதநேய நிறுவனத்துக்கான சர்வதேச இயக்குநராக வேறு இருக்கிறார். இப்படி அவரை பற்றி படிக்கும்போது குளோபலி டிஸ்டிங்விஷ்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை நியூயார்க் யூனிவர்சிட்டி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பத்திரிகைகளில் இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 சிந்தனையாளர்களில் ஒருவர் தான் ஜிஜக் அப்படின்னு அவரை வகைப்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த யூடியூப்பில் அவரை வரவழைத்து உரையாடல் நடத்துகிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் மிகப்பெரிய அரங்குகளில் முட்டி மோதி உட்கார்ந்து அந்த உரையாடலை கேட்குறாங்க. அவர் எந்த விதமான மேக்கப்லாம் போடுறதில்ல. அப்படி விறுவிறுக்கு உட்காந்து மிக ஷார்ப்பாக யதார்த்தமாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நியோ மார்க்சிஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பல மொழிகளில் அவர் பேசுவார். அவர் கிட்டத்தட்ட 7-8 மொழிகளில் பேசுவார்னு சொல்கிறாங்க. அவர் எழுதின புத்தகங்கள் 50க்கு மேலே இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு 9 புத்தகம், ஜெர்மனில் ஒரு 7 புத்தகம், செர்போ குரேஷியன் லாங்குவேஜில் 8, ஸ்லோவேனியனில் கொஞ்சம் புத்தகங்கள், ஃப்ரெஞ்சு மொழியில்
கொஞ்சம் புத்தகங்கள் 10 புத்தகங்கள் இருக்கலாம். இப்படி பல்வேறு மொழிகளில் அவர் புத்தகங்களை எழுதியிருக்கிறான்றது ஆச்சரியப்பட வைக்குது. அவர் அப்படியே கொப்புளிக்கிறார். ஒரு டைனமிக் எனர்ஜியாக இருக்கார். அவருடைய வீடியோக்களில் பார்க்கும்பொழுது அவருடைய வேகம், அவருடைய சொல்லாடல்கள் உடனடியாக பிடிச்சி அதை டீகோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவருடைய தத்துவத்தை பேசிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு இன்னும் நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அந்த அளவில் இன்றைய ஜனநாயகம் என்பதை அவர் எப்படி பார்க்கிறார்? இந்த காணொளி நாங்கள் தயாரிக்கின்ற நேரம் 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம், பிறகு 16ஆம் தேதி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். 2026 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தேர்தலானது வர இருக்கிறது. இந்த நேரத்தில் ஜனநாயகம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பி இந்த காணொளியை வைப்பது ரெலவெண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்லோவேனியாவை பற்றி நம்ம பார்த்தாக்க அது ரொம்ப புராதன காலத்து பண்பாடு கொண்ட ஒரு ஊராக அறியப்படுகிறது. அங்கேயே நிறைய அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணியிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ளூட்லாம் இருக்குது. மனிதர்கள் உருவாக்கிய ஃப்ளூட் இருக்குது. இன்னும் சக்கரங்கள் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் எடுத்திருக்கிறாங்க. அவர்களும் தங்களுடைய பண்பாடு மிகவும் புராதனமானது என்று பெருமைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டில் வந்தது. ஆனால் ரொம்ப கம்மியான மக்கள் பேசக்கூடிய மொழி தான் ஸ்லோவேனிய மொழியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இவர் பாருங்கள், கிட்டத்தட்ட தன்னுடைய 17ஆவது வயதிலே டெரிடாவை படித்து ஸ்லோவேனிய மொழியில் மொழிபெயர்க்கிறார். 17ஆவது வயதில் மொழிபெயர்க்கிறார். நம்ம நாட்டிலையும் சாத்தியப்பாடுகள் இருக்குது. அது மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. நம்ம இருத்தலியம் குறித்து வகுப்பு நடத்தும் போது 18 வயது கொண்ட இளைஞர்கள் எல்லாம் அட்டன் பண்ணி அது குறித்த கிட்ட உரையாடல் நடத்தும் போது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த வயதில் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குதான். அந்தளவுக்கு கூர்மையான அறிவு கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர். இவர் ஃப்ரெஞ்சு கட்டமைப்பாளர்கள், அமைப்பியலாளர்களை படிக்க தொடங்கியிருக்கிறார். என்றாலும் கூட இவர் 3 முக்கியமான ஃபிலாசபர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கார். ஒருத்தர் லக்கான். லக்கான் ஒரு உளவியல் பகுப்பாளர், அரசியல் சிந்தனையாளர். லக்கான் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஆர்வம் உள்ளவர்கள் பார்க்கலாம். இன்னொன்று சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவரும் ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கோ அனலிஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேலே அவரை பிரதானமாக கருத்துவது ஹெகல். ஹெகல் தான் ஹெகல் 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 எல்லாத்தையும் விட ஹெகல் தான் எனக்கு அப்படி 3 வார்த்தைகளாக அடிக்கடி டிக்ளேர் பண்ணுவார். ஸோ ஒரு ஹெகலியன் ஃபிலாசபராக தன்னை உருவாக்க முயற்சித்து கொண்டவர் தான் இவர். என்றாலும் கூட மார்க்ஸ்னாலும் அதிகமாக இருக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு அரசியல் பேச வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அரசியல் வேணாலும் மறுத்து பேசுங்கள், ஒட்டி பேசுங்கள். ஆனால் மார்க்ஸை தொடாமல் சித்தாந்தத்தை பேச முடியாது. இந்த டாக்ட்ரின்ற வார்த்தை சித்தாந்தம் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை கருத்தியல், அதாவது அரசியல் கருத்தியல். இதுவே என்ன நினைக்கிறாரு, அதுவே மாயை தோற்றமான ஒரு விஷயம் நினைக்கிறாரு. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் கொண்ட ஒருத்தர் ஜனநாயகம் பற்றி என்ன நினைக்கிறாரு, ஜனநாயகம் பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டாக்க அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு பெரிய நம்பிக்கை தான். அது ஒரு மாயையான ஒரு கருத்து. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நீல் போர், ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட் நமக்கு தெரியும். நீல் போர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறார். நீல் போர் கூப்பிட்டு போகிறாரு. வாசப்படியில் குதிரையினுடைய குழம்பில் அடிக்கக்கூடிய அந்த லாடம், குதிரை லாடம் அந்த வாசப்படியில் நிலையில் அடிச்சிருக்கிறாங்க. அது பொதுவாக இந்த மாதிரி ஒரு திருஷ்டிக்காக போடுவாங்க, இல்லை அதிர்ஷ்டத்துக்காக போடுவாங்க, இல்லை வாஸ்துக்காக போடுவாங்களா இருக்கலாம். அந்த ஊரில் வாஸ்து இருக்கான்னு தெரியல. லாடம் அடிக்கப்பட்டிருக்கிறது. போர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, உங்கள் வீட்டு வாசலில் லாடம் அடித்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் விஞ்ஞானி தாங்க, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அப்புறம் எதுக்குங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அது மூட நம்பிக்கை இருக்கலாம்,
ஆனால் அதனால் பலன் கிடைக்கிறது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்படி பலன் கிடைத்தால் இருந்து விட்டு போகட்டுமே, நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல தான் ஜனநாயகம் என்பதும் அதில் பலன் கிடைப்பதாக நம்ப வைக்கப்படுகிறோம். ஆகையால் நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு மாயையாக உருவாக்கப்பட்ட கருத்தியலாகத்தான் அவர் பார்க்கிறார். எடுத்த உடனே போடுது தான். ஆனால் ஜனநாயகம் வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியும் நம்மளை யோசிக்க வைத்து விட்டது தான் அதனுடைய வெற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் 1981 ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரக்சரலிசம் பற்றி ஆய்வு செய்ததுக்காக பிஹெச்டி வாங்கினார் 81. பிறகு 1986 சைக்காலஜி சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்கிறார். ஸோ 2 பிஹெச்டி அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். 1989 த சப்ளைம் ஆஃப் ஐடியாலஜின்னு ஒரு புக் எழுதுகிறார். சப்ளைம் ஆஃப் ஐடியாலஜி தான் இன்றைக்கும் அவருக்கு புகழை ஈட்டு தருகின்ற ஒரு புத்தகமாக இருக்குது. அது ஒரு சமூக கோட்பாட்டாளர்னு உலக அளவில் அவருக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்த புத்தகமும் இதுதான். ஒரு 1990 அவங்க நாடு சுதந்திரம் அடைந்தோடனே நடந்த அதிபர் தேர்தல், அது 4 பேர் கொண்ட கூட்டு குழுவாக அவர்கள் எலெக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த தேர்தலில் இவர் போட்டிக்கிட்டு இருக்கார் அதிபருக்கு. ஆனால் அவர் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. இவருடைய இன்னொரு முகம் பார்த்தோம்னா சினிமா குறித்து ஒரு ஏராளமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. டாப் 10 மூவிஸ் பற்றிலாம் சைட் அண்ட் சவுண்டுன்னு புகழ்பெற்ற சினிமா மேகசைனில் அடையாளப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஒரு புக் எழுதுகிறாரு, த பெர்வர்ட் கைட் டு சினிமான்னு. பெர்வர்ட்னாக்க வக்கரித்து போனவன், இந்த மாதிரி கொஞ்சம் மூளை சரியில்லாதவன் இப்படிலாம் வச்சுக்கலாமே என்னமோ, அப்படிப்பட்டவனுடைய ஒரு கைடு அப்படின்னு தன்னைத்தானே அப்படி கிண்டல் பண்ணிக்கிறார். கைட் டு சினிமான்னு புக் எழுதுறாரு. அப்புறம் இந்த பெர்வர்ட் கைட் டு ஐடியாலஜின்னு ஒரு புக் எழுதுறாரு. கருத்தியலுக்காக ஒரு கைடு காமிக்கிற பாருங்கள் நீங்கள் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ ஜிஜக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆவணப்படமானது இவர் மீது எடுக்கப்பட்டது. இவர் சில படங்கள்லாம் நடிக்க வேறு செய்திருக்கிறார். இவர் திரைப்படங்களை ஆய்வு செய்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நான் கூட படம் பார்த்தேன், இந்த சைக்கோன்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். மிக முக்கியமான ஒரு படம் யூடியூப்பில் இருக்குது, சைக்கோ. முதல்ல ஒரு ஹாரர் மூவி அது அம்மாவுடைய பிணத்தை ஒருத்தன் மேலே வச்சுக்கிட்டே இருப்பான், புதைக்கவே மாட்டான். ஸோ அவனுடைய மனநிலை பாதிப்பை வைத்து கதை. அதை வைத்து சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய சைக்காலஜியோடு கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கிறார். இந்த ஈகோ சூப்பரிக்கான 3 நிலைகளை முன்னிறுத்து அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கார். பல்வேறு தளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இவர் 4 முறை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு 2 ஆண் மகன்கள் இருக்கிறார்கள். அந்த 4 ஒய்ஃபில் 2-3 பேர் ரைட்டர்ஸு திங்கர்ஸு அப்படிப்பட்டவங்க தான். அவங்களாம் டைவர்ஸ் ஆகிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இவருக்கு இடையில் கிட்டத்தட்ட 2018 18 ஒரு 8 வருஷம் முன்னால் முகத்தில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு முக பக்கவாதம் ஏற்பட்டு விட்டது. ஒரு மாதிரி ஃபேஷியல் பேரலைசஸ் வந்துடுச்சு. அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அப்போவும் கூட அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, உங்கள் ஜனநாயகம் என்பது என்னுடைய ஃபேஷியல் பேரலைசஸ் மாதிரி தான் ஆகி போயிடுச்சு அப்படின்னு அதை வச்சு கிண்டல் அடித்து அவர் விமர்சனம் கொடுக்குறார். ஆக அரசியல் சூழல்களை மிகவும் நையாண்டி செய்வதில் இவர் வல்லவராக இருப்பதை நான் பல்வேறு பேச்சுகளை கேட்கும்போது தெரிந்து கொண்டேன். இவர் ஹெகல் தான் இவருக்கு குருநாதர். லகான், ஃப்ராய்டு, அல்தூசர் போன்றவர்கள் தான் இவருக்கு வழிகாட்டிகள். கார்ல் மார்க்ஸ் இன்னொரு நிலையில் முக்கியமான ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவர். இதுக்குள்ளே தான் அவருடைய ஃபிலாசபியானது நகருது. இவரை எப்படி சொல்கிறாங்கனாக்கா ஹெகோலோ லெக்கோனியன் அப்படின்லாம் இவரை பேர் சொல்லி அழைக்கிறாங்க, ஒரு அடையாளப்படுத்தி பார்ப்பதற்காக. இம்மானுவேல் கேண்டை பற்றி சொல்லும்பொழுது ஒரு கருத்து சொல்கிறது, முக்கியமான கருத்தை நான் பார்க்குறேன். அதாவது பியூர் ரீசன் இம்மானுவேல் கேண்ட் சொல்லுவார். ஒரு சுத்தமான அறிவுன்றதை பற்றி ஒன்று பேசுவார். அது 1781. அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1831 ஹெகல் தன்னுடைய ஐடியாஸ் பற்றி பேசுகிறாரு.
அப்சல்யூட் ஐடியலிசம் பற்றி பேசுகிறாரு. இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே உலகத்தில் பேசப்பட வேண்டிய அத்தனை தத்துவங்களும் பேசப்பட்டு விட்டன, முடிவு போச்சு ஃபிலாசபிட்டார். இந்த 50 வருஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவருடைய கருத்தை வைக்கிறார். ஆக இப்படியாக ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருந்திருக்குது இதுலேருந்து தெரியுது. ஜனநாயகம் என்பது மக்களுடைய எதிரி என்பதுதான் அவருடைய அடிப்படையான நிலைப்பாடு. இந்த ஜனநாயகம் என்பது மக்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குது, ஆனால் அது அவங்கள ஏமாத்துது அப்படின்ட்டார். இன்னும் சொல்லப்போனால் ரத்தம் குடிக்கிற வெறி கொண்ட ஒரு உச்சக்கட்ட முதலாளி கூட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது என்று கூட கூறுகிறார் பின்னால். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்பது ஒரு மாயை. அதை நம்ம வேறு கதி இல்லை, இதுதான் சிறந்த அமைப்பு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அதை உருவாக்குவது ஜனநாயகத்துடைய கூறுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நாட்டில் மேலை நாடுகளில் ஜனாதிபதியை கூட அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க முடியுது, சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க முடியுது, பிரதம மந்திரி கூட தேர்ந்தெடுக்க முடியுது, அப்படின்னா எம்எல்ஏ எம்பிக்களை தேர்ந்தெடுக்க முடியுது. ஆனால் இதற்கெல்லாம் உரிமை இருப்பவர்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார திட்டங்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்ல உரிமை இல்லை. அதெல்லாம் உங்களை கேட்டுட்டு அவங்க பொருளாதார திட்டங்களை போட மாட்டாங்க. கல்விக் கொள்கையாக அவங்க வைக்கிறது தான் சட்டம். ஒரு எல்லை வரைக்கும் தான் உன்னுடைய சுதந்திரமானது அனுமதிக்கப்படுகிறது. ஒரு புதுக்கவிஞன் எழுதினானே, ஜனநாயகம் என்றால் என்னவென்றால், சுதந்திரம் என்றால் என்னவென்றால் 2 அடி கட்டியிருக்கும் மாட்டை 20 அடி தளர்த்தி கட்டுவது தான் என்றார். அதே மாதிரி இப்போ ஒரு எல்லை வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். அந்த எல்லையை தாண்டி நீங்கள் போக முடியாதுன்னா எந்த எல்லைன்னு கேட்டாக்கா, பொருளாதார திட்டங்கள் குறித்தோ அல்லது அடிப்படையான எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் குறித்தோ, தொழிலாளர்கள் உரிமை குறித்தோ, முதலாளி தொழிலாளிக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வலுவான சட்ட திட்டங்கள் குறித்தோலாம் நீங்கள் பேச முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கொண்டு வர சட்டங்களை பற்றி எதுவுமே பேச முடியாது. இப்போ இந்திய அரசில் கூட நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மத்திய அரசில் நிறைய சட்டங்கள் கொண்டு வரும்பொழுது எதிர்ப்புகள் வேணால் கிளம்பலாம், ஆனால் அது அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆக ஜனநாயகம் என்பது இந்த சபையில், அதுவும் குறிப்பாக இந்த நவீன ஜனநாயகம் என்பது ஒரு விதமான தாராளவாத சுதந்திரம். அது எல்லாரும் சுதந்திரமாக தானே இருக்கும், எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு தான் அது சொல்லுது. ஆனால் அது யாருக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, அது கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய முதலாளியத்துக்குத்தான் அது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி சொல்லும்போது தான் அவர் தன்னை ஒரு மார்க்சியராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இப்படி அங்கங்கே மார்க்சியராக அவர் பாயிண்ட் சொல்லுவார். ஆனால் மார்க்சிசத்திலேருந்து விலகி நிறைய பாயிண்ட்டையும் சொல்லுவார் அவர். அதனால் அவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபிலாசபி சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயம்னாக்க, இது கேபிட்டலிசம் சொல்லக்கூடிய முதலாளியத்தை காப்பாற்றக்கூடிய கேடயமாகத்தான் இந்த ஜனநாயகமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத முதல்ல அத்தாட்சியாக சொல்கிறார். இந்த கேபிட்டலிஸ்ட்டு கூட அதை நம்புகிறான், அவனுக்கு லாபம் இருக்குது நம்புகிறான் அவன். அடுத்ததாக பார்த்தாக்க, சுதந்திரம் என்பது ஏதோ வாக்குரிமை சம்பந்தப்பட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்குது, எல்லாருக்கும் ஊடக உரிமைகள் இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, இப்படியெல்லாம் இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் நிறைய சொல்லப்படுது நமக்கு. ஆனால் இந்த உரிமைகள் எல்லாம் மேல்மட்டத்திலே தெளிக்கப்பட்டிருக்கின்ற சில உரிமைகளே தவிர, நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஒரு சந்தையை தீர்மானிப்பது அல்லது ஒரு அதிகார அமைப்புக்கான சட்டங்களை தீர்மானிப்பது, ஈவன் குடும்ப உறவுகளை கூட தீர்மானிக்கின்ற சட்டங்களை பற்றி நாம் சொல்லுவது என்பதற்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை. இது இப்படி தான் இருக்கும். இதுக்கான சொன்ன வேறு எப்படிப்பா செய்ய முடியும், வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜனத்திரள் இருக்குது பாருங்கள், இதுக்கு எவ்வளோ தூரம் இந்த ஜனநாயகம் குறித்தோ பொலிட்டிக்கலாவோ அறிவு இருக்குன்னு தெரியாது. அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கான திராணியை நம்ம கொடுத்துருக்கிறோமான்னு கூட தெரியாது. ஆனால் அது குறித்து நிறைய விவாதங்கள் நடைபெறுகின்றன. அந்த ஜனத்திரளாலேயோ மக்களாலேயோ இதெல்லாம் பற்றி பேச முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் மேலே ஒரு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கிறோம், நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் ஜனநாயகம். வேறு கதி இல்லைன்னு சொல்லுவாங்க, வேறு நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேறு எதுவுமே இல்லை, தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்னு குளோபலைசேஷன் வந்தபோது சொன்னாங்க. டீனா ஃபேக்டர், தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இது இனிமேல் அதுக்கு வேறு வழி இல்லை, இந்த டீனா ஃபேக்டர் தான் இனிமேல் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொன்னபோது எல்லாருமே நம்ப தொடங்கி விட்டார்கள். அதுதான் நமக்கு வேறு தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ்னு மார்க்சிஸ்ட்லாம் சொன்னாங்க, மாற்று இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் மாற்று இல்லை என்ற தத்துவம் தான் கடைசியில் வெற்றி பெற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு தாராளமயவாதமானது பரவி கிடப்பதை பார்க்கிறோம் என்று இவர் ஜிஜாக் சொல்கிறார். அப்போ இந்த சுதந்திரம் என்பது கிடைக்காது, அவங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் கிடைக்காது. அப்போ இங்கே இன்னொரு லெவலில் போய் மார்க்சிஸ்டா சொல்கிறாரு, இந்த உற்பத்தி உறவுகளில் ஒரு அடிப்படை மாற்றம் பெற வேண்டும். ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர்லேயே ப்ராப்ளம் உங்களுக்கு. நீங்கள் யாருக்காக தயாரிக்கிறீங்க ஒரு பொருளை, அந்த பொருள் தயாரிப்பதால் வரக்கூடிய அந்த உபரியாக வரக்கூடிய அந்த லாபமானது யாருக்கு போகிறதுன்னு இன்னி வரைக்கும் பார்த்தாக்க கார்ப்பரேட்னு போனால் பேர் சொல்லிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை கம்பெனிகள், இத்தனை வளர்ச்சி அனைத்தும் ஒரு புறம் கேபிட்டலிசத்தினுடைய ஒரு நல்ல ஒரு விளைவாக தெரியலாம். ஆனால் அதனுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் இதில் கிடைக்கின்ற அந்த வருமானமானது சிலருக்கு மட்டுமே போய் சேருகின்றது தான் உண்மைன்றதை ஜிஜாக் சொல்கிறார். இதெல்லாம் அமெரிக்காவில் பேசுவார், ஜெர்மனியில் பேசுவார், எந்த நாட்டில் ஏறினாலும் அவர் பாட்டுக்கு அடித்து நொறுக்குவார். அதனால் அந்த வகையில் இவர் அடிப்படையில் ஜனநாயகமானது மக்களுக்கான உண்மையான உரிமையை கொடுப்பதில்லை, கொடுக்க முடியாது. அதால் அது ஒரு மாயத் தோற்றத்தை மட்டும்தான் உருவாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நிலையில் அடுத்ததான் என்ன பண்ணுறாரு, போஸ்ட் பாலிட்டிக்ஸ்னு ஒரு ஃபிலாசபி முன்வைக்கிறார். இன்றைக்கி எப்படி இருக்குது நிலைமைன்னு கேட்டால், போஸ்ட் பாலிட்டிக்ஸ், பின் அரசியல், இது பின் நவீனத்துவத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் அவர் பார்க்கிறார். இந்த பின் அரசியல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய இந்த பின் அரசியல்ன்ற ஒரு கான்செப்ட் அவர் விளக்கும்போது தான் நமக்கு அப்படி தானே இருக்குது நமக்கு தோணுது. இது நமக்கு தெரிஞ்சது தானே நமக்கு தோணும், ஆனால் நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த பின் அரசியல் என்ன சொல்கிறாருனாக்கா, உண்மையான முரண்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் மறைக்கப்பட்டு விடுவிடாது. யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஓங்கி ஒலிக்கும் அந்த குரல்கள் எல்லாம். பிரச்சனைகள் இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறதுன்னு ஒத்துக்குவாங்க. அந்த பிரச்சனைகளை ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தாக்கா, அது ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல்னு வரும், இல்லை ஒரு தொழில்நுட்ப சிக்கல் என்று பார்ப்பார்கள். அந்த அளவில் அதற்கான சிக்கலினால், அம்மாதிரியான சிக்கலினால் தான் இம்மாதிரியான பிரச்சனைகள் வருவது போல் விளக்கங்கள் தரப்படும். உண்மையான ப்ராப்ளம் இப்போது ரைட் வாசஸ் லெஃப்ட். நீங்கள் ஐடியாலஜிக்கலாக பாருங்கள், கருத்தியில் வலதுக்கும் இடதுக்கும் இந்தியாவில் குறிப்பாக தென்னாட்டில் அது இருக்குது நிறைய, தமிழகத்தில் சொல்லவே வேண்டாம். இந்த வலது தத்துவத்திற்கும் இடது தத்துவத்திற்குமான ஒரு கூர்மையான முரண்பாடு இருக்குது. ஆனால் இந்த முரண்பாடானது பெரிய அளவுக்கு பொது களத்தில் விவாதிக்கப்படுவதில்லை. அப்படியே கூவிக்கிட்டே இருக்கிற வேண்டாம். ஒரு பெரிய அளவிற்கான உணர்வு ரீதியான ஒரு சிந்தனைக்குள்ளேயோ உணர்வுக்குள்ளேயோ அப்படியெல்லாம் போகிறதில்ல. அது அந்த மாதிரி ஒர்க்கிங் கிளாஸு முதலெல்லாம் ரொம்ப கராராக பேசப்பட்டு வந்த ஒரு காலம் உண்டு. முதலாளித்துவம், தொழிலாளர்கள்லாம் வார்த்தைகள் பேசிட்டு இருந்தாங்க. இடதுசாரிகள் கை ஓங்கி இருந்த காலம் அது. அதெல்லாம் இப்போ அந்த மோதல்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. இப்போ இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்குன்னா, தொழில் வல்லுநர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க. நிர்வாகிகள் அதற்கான இப்போ கம்பெனிஸில் இருக்கிற சிஇஓன்றான், முதலாளியே கிடையாது கம்பெனிகளில், சிஇஓ இருக்கிறாரு. அப்புறம் குரூப் லீடர்ன்றான், வேறு ஏதோ வைஸ் பிரசிடென்ட்றான். ஒரு கம்பெனியில் 10-15 வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க. நிறைய கிளையில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இவங்க தான் இதை ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு வருங்கிறாங்க. இந்த உலகத்தோட ஒரு கான்சென்சஸ். ஓ அப்படியா, தீர்த்துருவாங்களா? ஆமாங்க, அதுக்காக ஒரு கமிட்டி இருக்குங்க, நிர்வாக பிரச்சனைங்க, இது வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஸோ அடிப்படையான பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான ஒரு 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 முயற்சி நீங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்படி அப்போ இந்த வாழ்க்கைக்குரிய மனித வாழ்க்கை, இந்த சமூகம், இதனுடைய முன்னேற்றம், இதனுடைய பிரச்சனைகள் அப்படின்றதுக்கான கோர் இஷ்யூக்குள்ளே போகாமல் அது என்ன தீர்வாக முன்வைக்கும்? பொருளாதாரம் பத்தலைங்க, நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஜிஎஸ்டி போடலாம், இல்லை பிஎஸ்டி போடலாம், வரியை உயர்த்தலாமா, வரி உயர்த்தக்கூடாது, அப்போ செலவினத்தை குறைக்கலாமா? சரிங்க, நான் சம்பளமே வாங்குறேன்டார் ஒரு மந்திரி.
ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இனிமேல் காரில் போக மாட்டேன், சைக்கிளில் தான் போவேன்றாரு. இதெல்லாம் தீர்வாக முன்வைக்கப்படுது. மக்களுடைய அன்றைக்கி வந்து ஒரு அலை அடிக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து தாம்பாட்டு தன்னுடைய சைக்கிளில் வந்து இறங்கி வந்து சட்டசபைக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோ, நான் எரிபொருள் மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்கிறாருனாக்கா அது ஒரு தலைப்புச் செய்தியாக வருகிறது. மக்கள் எல்லாம் வந்து ஒரு அதன்பால் ஈர்க்கப்பட்டு உண்மையான பிரச்சனையை பற்றி யோசிப்பது இயலாமல் போய்விடுகிறார்கள். இப்படி தான் வந்து இந்த காலத்தில் வந்து அந்த எப்படி பார்த்தாக்க ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையாக மாற்றப்படுகிறது, அல்லது புள்ளி விவரங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. இந்த அடிப்படையான மனித வாழ்க்கைக்கான மக்களுடைய வாழ்க்கையினுடைய செழுமைப்படுத்துவது என்பது அந்த அளவில் மட்டுமே தீர்வு கொடுக்கப்பட்டு நின்று போயிடுது. இப்படி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு, பார்ட் ஆஃப் நோ பார்ட் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தார். பார்ட் ஆஃப் நோ பார்ட் அப்படின்னாக்க எதுக்குமே எனக்கு உரிமை கிடையாது. ஒரு இனம் இருக்கிறது, அந்த இனத்திற்கு வந்து நம்ம அகதிகள் எடுத்துக்குமே, அவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லாத தளத்தில் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். நோ பார்ட், அங்கே எதுவுமே இல்லைங்க. அம்மாதிரி தான் வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பல்வேறு இனங்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்து எந்த விதமான உரிமைகளுமே இல்லாமல் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே டோட்டலாக முடுங்கிடுவாங்க, மறைச்சிடுவாங்க. மாறாக என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், நம்ம டேபிளில் உங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்குறோம்ல, நீங்களும் குரல் எழுப்பலாம், ஏன் உங்கள் குரலும் கூட கேட்குன்றாங்க. அப்படிலாம் குரல் வந்து ஊடகங்களில் ஒலிக்கலாம். குரல் ஊடகங்களில் அந்த குரல் ஒலிக்கக்கூடும். சமூக ஊடகங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக ஒலிக்கலாம். ஆனால் அந்த டிசிஷன் மேக்கிங் டேபிள் இருக்குது பாருங்கள், எங்கே வந்து அதற்கான நீதி உருவாக்கக்கூடிய அல்லது அவர்கள் முன்னேற்றத்துக்காக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தில் அதற்கு குரலே இருக்காது. அந்த பார்ட் ஆஃப் நோ பார்ட்ன்றவங்க தான் வந்து நம்ம வந்து அகதிகள் எடுத்துக்கலாம், தலித்துகள் எடுத்துக்கலாம், ஈவன் பெண்களை கூட கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அவர்களெல்லாமும் இந்த வட்ட மேஜையில் அமர்ந்திருப்பது போல ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறத தவிர உண்மையில் அப்படி இல்லை. வேற ஆல் சேலிங் தி சேம் போட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர். எல்லாம் ஒரே போட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றாரு. ஆனால் உண்மை அப்படி அல்ல. இந்த அடிப்படையான முரண்பாடு இருக்குது வாழ்க்கையில். அது மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை தான். இந்த அடிப்படையான முரண்பாடு என்ன, ஏழை பணக்கார முரண்பாடு இல்லையா சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து வாக்கு வாங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகிற வீடியோலாம் பார்க்குறேன். அப்போது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளவு வந்து இடிபாடுகளுக்கிடையே ரொம்ப மோசமான வாழ்க்கை தரத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுது நமக்கு. அந்த மக்கள் வந்து எந்த விதமான பெரிய அளவிற்கான நம்பிக்கையோடு அவங்க இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு தேர்தல் என்பது திருவிழா, அவ்வளவுதான். அப்படி என்றால் இந்த ஏழை பணக்காரர் என்ற பிரச்சனையோ இல்லை அந்த முதலாளி தொழிலாளி என்ற அடிப்படையான முரண்பாடோ இவையெல்லாம் இன்றைக்கு யாருமே பேசுகிறதே இல்லை. பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க கூட எலெக்ஷனில் பேசுகிறது இல்லை. எல்லாமே ஒரே படகுல போய்கிட்டு இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையானது வந்து இப்பொழுது கிடைக்கிறது. இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறார். இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, அது அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய ஒரு சித்தாந்த கோட்பாட்டு ரீதியாக எதையுமே கொடுக்கறதில்ல. அதனால் அது வந்து இப்போ இன்னொரு பிரச்சனையை சொல்கிறார். நீங்கள் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வறுமை, கல்வி, அப்புறம் வந்து வேறு விதமான அழிவுகளெல்லாம் ஏற்படுது. இன்னும் ஆபத்தான விஷயங்களெல்லாம் வந்து கணித்து கொண்டே வருகிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன தீர்வு? அதற்கான ஒரு சமூக கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாக அதை பார்ப்பதில்லை. இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை, இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, ஏன் இவ்வளவு சாதி பிரச்சனை இருக்கிறது, மதத்தின் மூலமாக எம்மாதிரியான பிரச்சனை வருகின்றன, இது எதையுமே வந்து இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அங்கே இடமே இருக்காது. போஸ்ட் பாலிட்டிக்ஸில் எதுவாக இருந்தாலும் ஒரு நிபுணர்கள் குழு அது போடப்படும். நம்ம வந்து தமிழ்நாட்டை வச்சு சொல்ல, இந்தியா வச்சு சொல்ல, அவர் ஜிஜக் வந்து உலகளாவிய பிரச்சனையாக சொல்கிறார். நிபுணர்கள் பார்த்துக்குவாங்கப்பா. நிபுணர்கள் குழு போட்டு அவங்க அதை டேட்டாலாம் வாங்கி அலசி ஆராய்ந்து முடிவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்குது, அதுக்கு தானே அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் பர்சன்டேஜ் ஜிடிபி ஏறிடுச்சுன்றாங்க. கல்வியில் பார்த்தா தரம் உயர்ந்துச்சுன்னா 52%, 48% ஆகும். இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து விளையாடிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு வந்து யாருக்குமே தெரியாது. எல்லோரும் அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் 52%, நாங்கள் 48%, இந்தியா வந்து 11% ஜிடிபி உயர்வு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் வந்து
ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்ற ஒரு கொஸ்டின் வந்து அங்கே தெரியாது, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதில் அப்படி பார்க்கும் பொழுது இதுதான் வந்து இன்றைக்கி வந்து கடன் வாங்கிக்குவாங்க. கடன் எவ்வளோ ரூபா கடன் வச்சுருக்காரு, அவ்வளோ கடன் வச்சுருக்காரு. இப்படி இது பேசுவதில் தான் நம்ம சுமக்கணும். உங்கள் ஆட்சியில் இவ்வளோ கடன் வச்சிங்களே, எங்கள் ஆட்சியில் இவ்வளோ கடன் பார்த்தீங்களா? அப்போ மக்கள், வெகுவாரியான மக்கள் வாக்களிக்கின்ற இந்த அரசியல், ஜனநாயக அரசியலில் நம்பிக்கொண்ட மக்கள் இந்த புள்ளி விவரங்களுக்குள்ளாக தான் தங்களுடைய கவனத்தை வந்து அவர்கள் செலுத்துகிறார்கள். இந்த புள்ளி விவரம் பேசுகிறவங்களுக்கு கூட இதுதான் ஜனநாயகன்ற அளவில் வந்து இன்றைக்கி புரிதல் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அடிப்படையில் குறிப்பிடக்கூடிய, மார்க்ஸ் குறிப்பிடக்கூடிய அந்த ஆழமான பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து பேசுவதற்கு போஸ்ட் பாலிட்டிக்ஸ் என்ற சிச்சுவேஷன் வந்து இடம் கொடுப்பதில்லை என்று அவர் வந்து இன்றைய கரண்ட் சிச்சுவேஷன் வந்து விளக்குறாரு. அப்போது அரசியல்வாதிகளை விட பொருளாதார நிபுணர்கள், வங்கியாளர்கள், அறிவியலாளர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சிக்கலுக்கு தீர்வு கொடுப்பாங்கன்றது போல் ஒரு துணியானது வந்து உருவாக்கப்பட்டு, எதுக்கடா நீ போய் உட்காந்துன்னு கேட்டாக்க நாங்கள் அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் தான் கமிட்டி போட்டிருக்கோன்றாங்க. ரொம்ப சிக்கலாகிடுச்சுன்னா ஒரு கமிட்டி போடும். அந்த கமிட்டி வந்து தீர்க்கும் என்று அனைவருமே நம்புகிறார்கள். இன்றைக்கி நம்ம கூட வேறு வழியில் கமிட்டி தான் போட முடியும், என்ன பண்ண முடியும்? அது நீதி அரசருடைய தலைமையிலையாக இருக்கும், இல்லைனா பெரிய ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டுடைய தலைமையாக இருக்கும். ஒரு பிரச்சனை தீர்ந்தது, அவ்வளோதான். அவங்க அலசிக்கிட்டே இருப்பாங்க. அலசி கொடுக்கறது வந்து எந்த அறிவை கொண்டு என்று பார்த்தால் மானுட விடுதலைக்கான, மானுடத்தினுடைய அடிப்படை நீதிக்கான ஒரு முன்வைப்பாக இருப்பதை விட டெக்னிக்கலாகவே மேலோட்டமாக போயிடாது. இதுதான் போஸ்ட் பாலிட்டிக்ஸுடைய ப்ராப்ளம்னு அவர் வந்து முன்வைக்கிறார். இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு கேட்டாக்க அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் அரசின் மீதான நம்பிக்கை இழந்து விடுவார்கள், அரசியல் மீதே நம்பிக்கை இழந்துடுவாங்க. அதனால் என்ன செய்வாங்கனாக்க அவங்க வாக்களிக்க செல்ல மாட்டார்கள். எந்த கட்சி வந்தால் என்ன, நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மனோபாவத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அரசியல்னாலே ஒரு அழுக்கான விளையாட்டு, இது சாக்கடை, இதில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் ஒதுங்கிடுவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஜிஜாக் சொல்கிறார், அப்பயே சொல்லிட்டார் அவர். அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா, எந்த கட்சி வந்தாலும் நமக்கு என்னடா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருப்பாங்க. அந்த சமயத்துக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான வாக்கு செலுத்தி விட்டு அந்த ஜனநாயக கடமை ஆற்றி விட்டதாக அவர்கள் நம்பிக்கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துவிட்டார். அப்போ என்ன ஆகுதுனாக்க, இந்த தருணத்தில் இந்த பாரம்பரிய ஜனநாயகத்தினுடைய அமைப்பாக இருந்த பாராளுமன்றம், சட்டசபை போன்றவையெல்லாம் இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸினுடைய முக்கியமான கருவிகளாக மாறிவிடுகின்றன. இம்மாதிரியான மன உணர்வுகள் உருவாகிறதுக்கு காரணம் பாருங்கள், இம்மாதிரியான பாராளுமன்ற அமைப்புகளே வந்து போஸ்ட் பாலிட்டிக்ஸாக மாறிடும். அதாவது என்னென்னாக்கா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து உதவாதுன்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மக்களுடைய உண்மையான சுதந்திரத்துக்கான எதிரியாக இந்த அமைப்புகள் மாறிவிடும். அப்போ அதான் போலியான ஒரு தீர்வுகளை முன்வைக்கின்றன அவை. அவர் சொல்கிறார், இந்த போஸ்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் எந்த மாதிரி இருக்கணுங்க, பாராளுமன்றம் எல்லாமே ஒரு போலி தீர்வுகளை எப்பொழுதுமே முன்வைத்து கொண்டு இருக்கும். உண்மையான தீர்வுகள் வந்து அங்கே வந்து முக்கியத்துவம் பெறாது. உண்மையில் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய உண்மையான வளர்ச்சி என்பதற்கும் விடுதலை என்பதற்கும் எதிரியாகத்தான் இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸும், பாலிட்டிக்ஸினால் இன்று உருவாக்கப்பட்ட அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் ஆகிவிடும்னு சொல்கிறார். இது அடுத்து அழகாக சொல்கிறாரு, பாப்புலிசம். நம்ம ஏற்கனவே வெகுஜனவையை பற்றி பேசியிருக்கிறோம். பாப்புலிசம்ன்ற ஒரு ஃபிலாசபி இல்லை இது. ஆனால் பாப்புலிசம்ன்றது எமர்ஜ் ஆகும். பெரிய ஒரு பாலிட்டிக்ஸ், அரசியலற்ற தன்மையோடு வந்து ஆங்காங்கே கொப்பளிப்பாங்க எல்லோரும். இளம் தலைமுறையாக இருக்கட்டும், அது ஒரு நடுத்தர வயதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பாப்புலிஸ்ட் மோடில் வந்து தங்களை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்க தான் வழிகாட்டியாக இருப்பாங்க. அவர் அதை தெளிவாக சொல்கிறார். பாப்புலிசத்துடைய எழுச்சி என்பது எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, மக்களுடைய அதிருப்தி, கோபம் இவற்றினாலும் ஏற்படும். அப்படி ஏற்படும்பொழுது இந்த பாப்புலிஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பைனரியை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்றார். மக்கள் உங்களுக்கு எதிரியே. அவர் சொல்கிறார், 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். மக்கள் வர்சஸ் எதிரி. இது அப்போ எதிரியை நம்ம ஒழித்து கட்ட வேண்டாம், மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த பாப்புலிசம் என்ன பண்ணுனாக்க, ஒரு சித்தாந்த ரீதியாகவோ ஃபிலசாஃபிக்கலாகவோலாம் திங்க் பண்ணாது. அது வந்து கோபத்தில் இருக்குது, அது விரக்தியில் இருக்குது, அது உள்ளுக்குள்ளே அந்த பகைமை மட்டுமே வளர்க்கப்படும். இந்த பைனரியை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ஆகுனாக்க, ஒரு
பகை உணர்வு தான் வந்து அதிக அளவில் வந்து உருவாக்கப்பட்டு அது வந்து திருப்பியும் வந்து டெமோக்ரஸிக்கு ஒரு பாதகமான சூழலைத்தான் வந்து உருவாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அப்போ இப்படி சூழலில் வந்து அதிகாரத்தை வந்து ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு நபரோ பெற்று விடுவார்கள். இது பெற்ற பிற்பாடு அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாருனாக்கா, அவங்க வந்து வச்சது தான் சட்டம்னு பிஹேவ் பண்ணாமல் சொல்லுவாங்க. அதை வைக்கிற சட்டம் கூட வந்து மக்களுக்கான சட்டமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, இருப்பதில்லை என்பது நிறைய கொட்டேஷன் கொடுக்குறார் அவர். பல நாடுகளுடைய சூழல்கள்லாம் அவதானித்து சொல்லுகிறார் அவர். அப்போ என்ன சொல்கிறாரு, இது ஒருமித்த கருத்து, நாங்கள் முடிவெடுத்துட்டோம், பார்லிமெண்ட்டில் முடிவெடுத்துட்டோம், ஒருமித்த கருத்தாக மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் வந்துடும். இந்தியாவிலே பல சட்டங்கள் அப்படி தான் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். மெஜாரிட்டியாக வந்தாச்சு, ஒருமித்த கருத்து, இது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நீ வந்து ஜனநாயகத்தினுடைய எதிரியாக மாறிவிடுவாய். அதாவது மக்களுடைய எதிரி நீ. நாங்கள் சொல்வதை நீங்கள் மறுத்தால் நீங்கள் எல்லாம் மக்கள் விரோதிகள் என்ற தொனியில் வந்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும், நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸினுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்க போகுதுன்றார். இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து மோசமானதுன்றது அவர் சொல்கிறார். போகிற போக்கில் போகிற மனோபாவம் தான். போஸ்ட் மாடர்னிசத்தினுடைய விளைவு தான் இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸ்னு பார்க்குறாரு ஃபிலசாபிக்கலாக. ஒரு பெரிய கட்டமைப்புகள் மீது வந்து அவநம்பிக்கை கொள்ள வைப்பது தான் போஸ்ட் மாடர்னிஸ்டுடைய நோக்கமாக இருக்குது. பெரும் கதையாடல்கள் என்பது வந்து நம்பத்தக்கவை அல்ல அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்பக்கூடாது அப்படின்றது. அப்படின்னா மைக்ரோ லெவலில் வந்து நம்ம என்ன, அதாவது பெரிய பெரிய கருத்தியல்கள் இருக்குது, பெரிய பெரிய ஃபிலாசபியை பேஸ் பண்ணி டெமோக்ரஸியை உருவாக்கியிருக்கிறாங்க, அதை நம்பாதீங்க. அது வந்து மைக்ரோ லெவலில் இருக்கணும் அப்படின்றது தான் போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபி. அப்போது பாலினம் சம்மந்தப்பட்ட நீதி, அப்புறம் சாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி ஒரு அடையாள அரசியலை வந்து முன்வைப்பது போஸ்ட் மாடர்னிஸ்டுடைய நேச்சர். இப்படிப்பட்ட அடையாள அரசியலை முன்வைக்கிறது போஸ்ட் மாடர்னிஸ்டுடைய இயல்பு. அது என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாருனாக்க, பின்னால் வந்து அவர் இந்தியாவுக்கு வராருங்க. நவயானா புத்திஸ்ட் சென்டர்லேருந்து அம்பேத்கர் ரைட்ஸ் வந்து அவங்களோட வரவழைக்கிறாரு. பின்னால் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. அம்பேத்கர் ரைட்ஸ் வந்து அவரை வந்து வரவழைக்கிறாங்க. நவயானா புத்திஸ்ட் சென்டர்லேருந்து பல்வேறு தலித்துகளோட உரையாடல் நடத்துகிறாரு. அவர் வந்து அம்பேத்கர் ஃபிலாசபியை புகழ்ந்து பேசுகிறார் என்பதும் நம்ம வந்து பின்னால் புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் முன்னால் இருக்கும்போது பேசும்போது இந்த மைக்ரோ பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயந்தான்றதை அவர் சொல்கிறார். என்ன ஆகிடுது, ஒரு பெரிய லெவலில் விடுதலை பற்றி பேசும்பொழுது சின்ன சின்ன குழுக்களுடைய விடுதலைகள் வந்து பேசப்பட வேண்டும். அவங்க நாட்டினுடைய பிரச்சனையின் அடிப்படையில் தான் அந்த புரிதல் இருக்குது அவருக்கு. நம்ம இந்திய நாட்டுக்கு வந்த அவருடைய கண்ணோட்டம் மாறுதுன்றதை பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறது சரின்னு தான் படுது. இது ஒரு முறைமையை மாற்று தீரையை வந்து முன்வைக்கிறது இல்லை. இது எல்லாம் என்னன்னாக்க ஒரு பெரிய தீர்வை கொடுக்காது. இந்த அடையாள அரசியல் வந்து தீர்வுகளை வைப்பதில்லை. மேலை நாடுகளிலிருந்து அவர் பேசுகிறாரு அகைன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணுறதுன்னா, இந்த முரண்பாடுகளை மட்டுமே வைத்து வந்து பகடி செய்து கொண்டிருக்கும், நையாண்டி செய்து கொண்டிருக்கும். இந்த முரண்பாடுகளை வைத்துமே நையாண்டி பண்ணுற ஒரு அரசியல் வந்து நிறைய நம்மளும் இயல்பாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரால் பண்ணுறது, இப்போ குறிப்பாக எலெக்ஷன் வந்த பிற்பாடு ஒருத்தர் வந்து அசிங்கமான முறையில் கூட வந்து அதை வந்து கேலி செய்து கொள்வது. முன்னெல்லாம் கேலி சித்திரம் இருந்துச்சு, இப்போ ட்ராலாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்குது. அது வந்து தீனி போடுது. அந்த நேரத்துக்கான தீர்வு போல் நமக்கு வந்து அந்த கோபமானது மறைந்து போகிறது. ட்ரால் வந்து இதப்படுத்தி விடுகிறது. இதை வந்து நான் கூட சொல்லுவேன், சோ ராமசாமி இதை தான் வந்து செய்தார். அவருடைய துக்ளக்கில் வந்து நிறையா இந்த மாதிரி பகடி செய்வது என்பதே வந்து ஒரு
அரசியல் செயல்பாடாக அவர் முன்வைத்ததாக நான் கருதுகிறேன். இது இந்த அளவில் தான் இருக்குமே தவிர இது ஒரு அடிப்படையான அரசியல் பிரச்சனையை புரிந்து கொள்ள உதவுவதோ தீர்வுக்குரிய ஒரு தத்துவத்தை முன்வைப்பதோ இதால் இயலாதுன்னு நினைக்கிறார் அவர். அடையாள அரசியல் பன்முகத்தன்மையை முன்வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது மறுக்க இயலாத ஒரு நிலை வரும். ஆனால் இந்த நிலையே ஒரு புதிய முகமாக மாறிவிடுகிறது. அது அந்த முகம் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான முகமா என்பது கேள்விக்குறி என்ற ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறார். இது அடிப்படையான பொருளாதார கட்டமைப்பையோ அது சார்ந்த பிரச்சனைகளையோ தீர்ப்பதற்கு அல்ல. இது அந்த நேரத்துக்கான ஒரு 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 விஷயமாக தான் இருக்கே தவிர ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கிரைசிஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இது கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். அப்போ அடிப்படையான இந்த வர்க்க மோதல்கள் அதெல்லாம் மறைத்து விடப்பட்டது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், வேறு எது லெவலில் இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதுன்னு தெரியாது. ஒரு கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டு, மார்க்ஸ் என்ன சொன்னார், மார்க்ஸுன்னு ஒருத்தர் இருந்தால் தெரியும். நான் பல ஐடி இளைஞர்கள்ட்ட பேசி பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு இந்த வர்க்க வேறுபாடுகள் பற்றியே அவங்களுக்கு பெரிய ஒரு கூர்மையான சிந்தனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி பண்பாட்டு தளத்தில் கொஞ்சம் நிறைய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வர்க்க வேறுபாடுகள் பற்றிய அறிவானது மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பண்பாடு, அடையாள வேறுபாடு இவையெல்லாம் மட்டுமே அரசியலாக்கம் பெறுகின்றன அப்படின்னு ஜிஜக் சொல்கிறார். இது அப்படியே நம்ம ஊருக்கு பொருந்துடாமல் இருக்குது. அப்போது இப்படித்தான் இந்த போஸ்ட் பாலிட்டிக்ஸ் என்பது கொண்டு போகக்கூடும் அப்படின்ற அளவுக்கு அந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. வேலையில்லா திண்டாட்டத்துக்கான தீர்வு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அப்படி வந்துருச்சுனாக்க அந்த தீர்வு என்னவாக இருக்கும்னாக்கா அது போஸ்ட் பாலிட்டிக்ஸில் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையாக இருக்குது. நிறைய கம்பெனி கட்டலாம், இல்லைனாக்கா நிறைய சாஃப்ட்வேரில் மாறுதல்களை கொண்டு வரலாம். ஒரு பக்கம் சரிவு, ஒரு பக்கம் உயர்வு நடக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அரசாங்கமே சொல்லும் நம்ம திறன் வளர்ப்பை உண்டாக்கும், நிறைய திறனை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கு மட்டும் இல்லை, சிறு தொழில்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு மானியம் கொடுக்கறது, அதே மாதிரி வரி விதிப்பு மாற்றம் ஏற்படுத்துவது, அதில்னாக்கா அவங்களுக்கு சலுகைகள் வழங்குவது, இப்படியான சில தளர்வுகளையும் ஒரு உண்மையான பிரச்சனை தீர்வு இல்லாமல் அந்த நேரத்துக்கான சமாளிக்கக்கூடிய சில இம்மாதிரியான சிலரை தீர்வுகளைத்தான் இந்த போஸ்ட் பொலிட்டிக்கல் எராவில் தீர்வாக முன்வைப்பும் என்று சொல்கிறார் அவர். அப்போ என்னன்னாக்க வேறு என்னப்பா வழி, இதுதான் வழி, இப்படி தான் போக முடியும், வேறு என்ன பண்ண சொல்லிங்க எங்களை அப்படின்ற ஒரு கேள்வி எங்கே எழும். மாற்று வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதோடு நம்ப வைக்கவும் படுகிறோம். நாம் இதுக்கு மாற்று வழி உண்மையிலே இல்லையா அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ இங்கே அவர் சொல்கிறார், நம்மெல்லாம் ஒரு சினிக்கல் ஆட்டிடியூடில் இருக்கோம். என்னத்தை போய மோசமானது, ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம், எந்த ஏமாத்துறான், விளம்பரம் போட்டு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய சினிக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறோம். ஆனால் நம்மளே என்ன செய்வோம், எந்த ஒரு விமர்சனத்தை பார்த்து நம்ம பழித்து பேசிடுமோ அந்த பொருளையே போய் கடையில் போய் வாங்குவோம். அந்த பொருளை வாங்காமல் இருக்க முடியுதா, தனியாக வாங்கி தானே தொலை வேண்டியிருக்கு அப்படின்னு பொருளை வாங்குவோம். இப்படியாக நாம் நம்ம ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அந்த நுகர்வோராக. அந்த சினிக்கல் ஆட்டிடியூடு இருந்தாலும் போகிறோம். அப்போது இப்போ இது மாறுதலுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால், இங்கே தான் அவர் சொல்கிறாரு, கோட்பாடுகள், டாக்ட்ரின் இதெல்லாம் படித்து செயல்பாடு வர முடியாது. டைரக்டான செயல் என்பது தான் இனிமேல் கருத்தியலாக மாறுகிறது. செயல்தான் கருத்தியல், ஆக்ஷன். நான் சொல்லுவேன் ஃபிலாசபின்னு ஆக்ஷன்னு சொல்லுவேன் காலேஜில் இருக்கும்போது. அது ஆக்ஷன் தான் ஃபிலாசபி. நீங்கள் இந்த விளக்கங்கள்லாம் போடும், பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன், ஆக்ஷனுக்குள்ளே குதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறாரு. அப்போ ஜிஜக் முன்வைக்கும் தீர்வு எதை நோக்கியது என்று பார்த்தால் ஜனநாயக மாயையை உடைக்க வேண்டும் என்பதுதான். அவர் ஒரு பெரிய ஒரு தீரியோ அது ஒரு மாற்று சித்தாந்தத்தையோ முன்வைக்கிறன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு மாற்று அரசியலெல்லாம் முன்வைத்து அவர் பேசலை முதல்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் ஃபிலாசபி மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அதன் உள்ளாக சற்று உளவியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் உள்ளே ஏற்றுக்கொள்கிறார். அப்போது ஒரு 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 மாற்றாக என்ன இருக்க முடியும்னாக்க கம்யூனிசம் என்ற ஒரு கருத்து அப்படின்னு சொன்னார். கம்யூனிசம் என்ற ஒரு ஐடியா ஆஃப் கம்யூனிசம் என்பதுதான் மாற்று அவரை பொறுத்த வரைக்கும். இந்த ஐடியா ஆஃப் கம்யூனிசம் என்று சொன்னால்
அது வந்து ஒரு பெரிய தியரி என்ற அளவில் அவர் கொண்டு போகல, ஒரு ரெகுலேட்டிங் ஐடியா, ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் அதை பார்க்குறாரு அவர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் மக்கள் வந்து விளிம்பிற்கு அப்பால் இருக்கிறாங்க, பகுதி அல்லாத பகுதி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரிஜினலாகவே கோபம் இருக்குது, அவங்கள பொறுத்தவரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்கள், எங்களிடம் ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாமாக இருக்க விரும்புகிறோம் என்ற கோட்பாடை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து தான் இந்த மாற்றத்துக்கான சக்தியானது கிடைக்கும்னு சொல்கிறார் அவர். அப்போது சோஷியலிசம் கொண்ட அந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், சைனா போன்ற நாடுகள், ரஷ்யா, இதெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை கம்யூனிஸ்டுடைய ஒரு நாடாக. அவையெல்லாம் வந்து முதலாளித்துவத்திற்கு உட்பட்ட ஒரு தன்மை கொண்ட நாடாக தான் பார்க்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வந்து முதலாளித்துவத்தை அழிப்பதற்கு பதிலாக அதை ஆக்கி விட்டது என்பது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இங்கே இருக்குது. இந்த சமயத்தில் என்ன சொல்கிறாரு, ஒரு யுக்தி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு படி பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் யுக்தியாக இருக்கின்றார். ஒரு படி பின்னோக்கி செல்வதென்றால் என்னவென்றால், இந்த சூழல்களில் ஜனநாயகம் வந்து செயல்படாது. ருவாண்டா என்ற நாட்டினுடைய அதிபர் பால் காமனே என்றவர் வந்து என்ன பண்ணார், கொஞ்சம் எதேச்சதிகாரத்தை கடைபிடித்து அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்திருக்கிறார். அந்த இன மோதல்கள் இருந்தது, அதையெல்லாம் ஒடுக்கி அங்கே அமைதியை நிலைநாட்டி செழிப்பை கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். ஸோ ஒரு விதமான எதேச்சதிகாரம் வந்து தற்காலிக தேவையை பூர்த்தி செய்கின்றார். ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு நம்ம இதெல்லாம் நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். எமர்ஜென்சியை கொண்டு வந்து பார்த்தாங்க, அதன் விளைவுகள் என்ன நமக்கு தெரியும். இம்மாதிரியான நோக்கங்கள் வந்து சரியானதா இல்லையான்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் இவர் மேலே வைக்கப்பட்டது. ஒரு புரட்சிகர மாற்றம் என்ற பெரிய லெவலில் இல்லைன்னா கூட ஒரு இடைக்கால யுக்தியாக வந்து உண்மையான ஒரு அறத்தை நிறுத்தக்கூடிய ஒரு அடக்குமுறை இருக்கலாம்ன்றது தான் அவருடைய யோசனையாக இருக்குது. முதல்ல வந்து ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற அதிகாரமாக இருக்கும், பின்னால் அதுவே புரட்சிக்கான ஒரு அடித்தளமாக மாறிவிடும்ன்றார். மற்றபடி பிற போராட்டங்கள்லாம் நிறைய நடக்குது பாருங்கள் நாட்டில், கலவரங்கள், போராட்டங்கள், எழுச்சிகள், இது அத்தனையும் வேஸ்ட்டுன்றார். இதனால் வந்து எந்த அடிப்படை மாற்றத்தையும் கொண்டு வர முடியல. இதெல்லாம் வந்து ஒரு 0 டிகிரி ப்ரொட்டஸ்ட்ன்றார் அவர். இதெல்லாம் வந்து இந்த 0 டிகிரி ப்ரொட்டஸ்ட்னால எதுவுமே பலன் கிட்டவில்லை என்பது தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்றார். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் அர்த்தமற்ற வெடிப்பாக இருக்கிறதுன்றார். ஆனால் ஃப்ரெஞ்சு புரட்சியையும் 1968களில் நடந்த சில புரட்சியையும் வந்து அவர் வந்து மறுக்கலை. அப்படி வரும்போது என்ன சொல்கிறாரு, வன்முறை என்பது சில நேரங்கள் தவிர்க்க முடியாமல் போகிறது, இந்த வன்முறையை 2ஆக பிரிச்சுக்கலான்றார். ஒன்று வந்து தெய்வீக வன்முறைன்னு சொல்கிறாரு, சாதாரண வன்முறைன்னு சொல்கிறாரு, டிவைன் வயலன்ஸ். இந்த டிவைன் வயலன்ஸ்ன்றது வந்து வயலன்ஸ்லேயே டிவைன் வயலன்ஸ்ன்றார். இது நம்ம நிறைய விளக்கங்கள் இதுக்கு நம்ம கொடுக்க முடியும். நம்ம டக்குன்னு பகவத்கீதைக்கு நம்ம வந்து ஜம்ப் ஆகிட முடியும் இந்த இடத்துல. இந்த டிவைன் வயலன்ஸுன்றது வந்து என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு விதமான ஒரு புதிய சாத்தியப்பாடுகளை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு உதாரணமாக ஃப்ரெஞ்சு புரட்சி எடுத்துக்கிறார். ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து போராட்டமாக, புரட்சியாக, கலவரமாக வெடித்தது. ஆனால் அது வந்து ஒரு புதிய சாத்தியப்பாடுகளுக்கான வழிவகுத்தலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு விதமான வன்முறையையும் இவர் வந்து கையாளுவதை பற்றி பேசுகிறார். ஒரு 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 வீட்டுக்குள்ளே போனாலே வந்து ஒரு ஸ்டாலின் படம் வச்சுருப்பார், ரஷ்ய புரட்சி, அது ஸ்டாலின் படம். அவர் பற்றி நிறைய விமர்சனங்கள் நமக்கு இருக்குன்னா கூட யாருக்கு அது பிடிக்கும். இவர் சொல்கிறார், நீங்கள் என்ன தான் இருந்தாலும் 2 விளையாட்டு விளையாட முடியும். ஒன்று தேர்தலை பின்பற்றி தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு அரசியல் விளையாடலாம், இல்லைன்னா வன்முறைகள் வெடித்து கலவரங்களை செய்யலாம். ஒரு இடத்துலையுமே பிரயோஜனம் இல்லைன்றார். ஒரு மிகப்பெரிய மாற்று உடைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் முதல்ல வந்து இருக்கிறத வந்து சமன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதை வந்து அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அது சொல்கிறார். அவர் அப்படி சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறார், ஹிட்லர் போன்றவர்கள் கூட வந்து அடக்குமுறை, வன்முறை ஏற்படுத்தினாலும் பெரிய ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரலன்றார். அவங்க திருப்பி ஒரு முதலாளிய சமுதாயத்துக்கான கூறுகளாகத்தான் அவரால் கொடுக்க முடியும் தவிர அவ்வளோ பேரை கொலை பண்ணி வந்து அந்த ஆளால் வந்து ஒரு பெரிய கருத்தியல் ரீதியான சமூக மாற்றத்தை கொண்டு வர இயலவில்லைன்னு தான் சொல்கிறார். ஆனால் அதே சமயம் காந்தி பற்றி பேசும்போது ஹிட்லரை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வயலன்ஸ் யூஸ் பண்ணுறது காந்திட்டார். வயலன்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்க ஒரு பெரிய இடையூறை ஏற்படுத்தியவர், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததாக கருதுகிறார். காந்தி வந்து பிரிட்டிஷனுடைய ஒட்டுமொத்த அந்த செயல்பாடு
செயல்பாடு, அந்த காலனிய அரசியலையே வந்து இந்த நாட்டை விட்டே செல்லும் அளவிற்கான ஒரு அழுத்தம் கொடுத்த அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்ததை நம்ம பார்க்கின்றார். அப்போது இந்த வகையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான செயல்பாடாக ஒரு போராட்டம் இருக்க வேண்டும் நினைக்கிறார் அவர். இப்படி தான் அவர் ஒரு பக்கம் வந்து அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கலாக என்ன பார்க்குறாரு, ஒரு சமதர்ம நீதி நிலவ வேண்டும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதுக்கு மாற்று வழியாக இப்பொழுது இருக்கிறது எதுவுமே சரிப்பட்டு வராது, சற்று பின்னோக்கி போய் எல்லாத்தையும் ஒரு அடக்குமுறை கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு பிறகு நீதி நோக்கி செல்ல முடியும்னு நம்புகிறான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய ரீடிங் கூட கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சு வந்து மாறி மாறி இருக்கும். அவருடைய பேச்சு அதிலேருந்து நான் உருவி எடுத்த சில விஷயங்களை சொல்லிகிட்டே வரேன். ஜிஜக் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியன் பாலிடிக்ஸ் பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் அம்பேத்கர் இயக்கத்தினுடைய ஒரு ஆதரவாளரை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சாதிகளுடைய குடியரசு தான் இந்தியாவில் நடக்குதுன்ட்டார். ரிப்பப்ளிக் ஆஃப் த கேஸ்ட். ஆனந்த் தெல் டும்டே இதை பற்றி புக் எழுதியிருக்காரு. நாம் கூட அதை அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த நாடை பற்றிலாம் அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் தெரியும். பெரும்பாலான உழைப்பாளி மக்களோடலாம் உரையாடல் நடத்தியிருக்கிறார். உலகளாவிய தரவுகளை வந்து கொண்டவர் தான் வந்து ஜிஜக். ஆனால் அவர் வந்து எப்படியாவது இந்த கம்யூனிசத்தினுடைய குறைகளையும் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார், இன்றைக்கு இருக்கிற கம்யூனிசத்தையும். ஆனால் அந்த சமூகம் மாற வேண்டும் என்றால் ஒரு புரட்சி தேவை என்பதை மறுக்கலை அவர். இந்த சமூகம் மாற வேண்டும் என்றால் புரட்சி தேவை என்பது வந்து மறுக்கலை. நம்மளே கூட சொல்கிறோம் இல்லையா, எல்லாரையும் சுட்டு தள்ளின சார் மாற்றோம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க ஜனங்கள்லாம். ஆனால் இந்த வன்முறையிலையும் வந்து எந்த தீர்வும் வரலை அப்படின்றது தான் நிஜம். அப்போ புரட்சி என்பது சாத்தியம், அது அவசியமும் கூட என்று சொல்லுகின்ற இவர் வந்து அதற்கான ஒரு பெரிய கருத்தியல் இருப்பது மட்டும் போதாது. நிறைய பெரிய ஃபிலாசாபிக்கலாக ஆயிரக்கணக்கில் எழுதி வைக்கலாம். மாசேதுங்களுடைய புத்தகங்களெல்லாம் வந்து பெரிய வால்யூம்ஸாக இருக்குது. லெனினுடைய தேர்வு நூல்களில் நிறைய இருக்குது. ஆனால் வெறும் ஒரு கருத்தியலை வைத்து கொண்டு புரட்சி நடக்காது. அது சில சமயம் வந்து உள்ளிருந்தே சில மாற்றங்களை செய்யலான்னு சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க பார்த்திங்களா, போராட்டங்கள் அது இதெல்லாம் நடத்துது. அதுவும் கூட எந்த விதத்துலையும் வந்து பலன் அளிக்காதுன்றார். ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பையே நிராகரித்து ஒரு புதிய அமைப்புக்கான முன்னெடுப்பு தேவைதான், அதுதான் புரட்சிட்டார். இருக்கிறத ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியணுன்னாக்கா அதற்கான காலம் கணிய வேண்டும், உழைக்கும் வர்க்கம் வந்து திரள வேண்டும்லாம் மாஸ்டர் சொல்லுவாங்க. இது அவர் சொல்கிறார், டோட்டலாக எல்லாம் நான்சென்ஸ், தேவையில்லை. அப்படின்னா லெனின் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியிருக்க மாட்டார். காலம் கணிவதற்கு முன்பாக வந்து லெனின் வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வருகிறார். அதற்காக ஒரு சூழல் வரணும், எல்லாரும் திரளணும்னா நினைக்கல அவர். லெனினிய மாடலை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு போற்றி பேசுகின்றார். இப்போ இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற தொழிலாளி வர்க்கங்களை வச்சுக்கிட்டு பெரிய புரட்சி சாத்தியப்படுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு ட்ரேட் யூனியன் பேட்டர்னில் போன ஏற்பாடு அவர்கள் வந்து புரட்சிக்கு தயாராகுவதாக இருப்பதை விட சலுகைகளை பெறுவதில் தான் வந்து முக்கியமாக குறியாக இருப்பார்கள். அவர் சொல்கிறார், இதை ஜெக் சொல்கிறார், குறிகளை அவங்க நோக்கம் வந்து சிறு சிறு சலுகைகளை பெறுவதாக இருக்கிறது. ஏன்னாக்கா இந்த முதலாளித்துவ அமைப்பு வந்து இவர்களை வந்து தங்களுக்குள்ளே வந்து ஈர்த்து கொண்டு விட்டது. இவங்களும் அந்த அமைப்பினுடைய ஒரு பகுதியாக ஆகிவிட்டார்கள். அப்போ யார் புரட்சி பண்ணுவாங்கனாக்க, இனிமேல் யார் புரட்சி பண்ணுவாங்க? முதலாளியும் தொழிலாளர்களை விழுங்கி விட்டது. இப்போ டாட்டா டிசிஎஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளில் 6 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க. இவங்களாம் தொழிலாளர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு தொழிலாளர்களும் தெரியுமான்னு தெரியாது. இவங்களெல்லாம் வச்சு இவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. இவங்களை பார்ட் அண்ட் பார்சல் அவர் சிஸ்டமாக மாறிடுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கான வாய்ப்பு வந்து தொழிலாளர்கள் மூலமாக ஏற்படுவது இந்தியா இல்லை, உலகம் முழுவதும் தான் நிலைமைன்னு ஜிஜக் சொல்கிறாரு. அப்போ யார் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டு இருக்காங்க பாரு, பார்ட் ஆஃப் நோ பார்ட், இவர்கள் தான் வந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர். அவங்க வந்து ஒழுங்கு கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து அது ஒரு தன்னெழுச்சியான கூட்டமாக இருக்கும். அதுக்கு எதுவுமே இருக்காது, அடையாளமே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கும். அது அங்கங்கே நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. அவர்கள் எந்திருக்கும் போது
அது ஒரு நீதிக்கான குரலாக ஒலிக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு நாம் என்ற உணர்வானது அங்கே வரும். அந்த செயல்பாடு தான் அந்த கருத்தியலை கூட அந்த இடத்தில் அவர்களுக்கு தீர்மானிப்பதாக அமையும். அப்போது ஒரு எழுச்சியான செயல்பாடு தான் இன்றைய தேவையை தவிர கருத்தியல் என்ற உள்ளே போயிட்டோனாக்கா கார்ல் மார்க்ஸுடைய அந்த மார்க்சிசத்துக்குள்ளே போனால் கூட என்ன ஆகுனாக்கா மாயையில் சிக்கிக்கொள்வோம்ன்றார். மார்க்சிசம் கூட மாயை உருவாக்கும்ன்றார். ஒரு கருத்து ரீதியான ஒரு இனம் புரியாத மாயை உண்டாக்கி அது உள்ளே நீங்கள் வளர்த்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் கருத்தியில் கொஞ்சம் வெளியில் வச்சுக்கிறீங்க. டைரக்டான ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எமர்ஜ் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போது செயலுடைய தருணத்தில் அந்த கருத்தியல் உருவாகின்றார். ஆக இவரை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. அது டைம் நமக்கு இல்லை. இன்னொரு வாய்ப்பு இருந்தால் இன்னொரு காணொலியிலே நம்ம பேசுவதற்கு முயற்சி பண்ணலாம். ஜிஜக்கை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்பது ஒரு இறுதி இலக்கு அல்ல. அது உள்ள நிறைய குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியுது. அதுக்கு மாற்று இல்லை என்று நம்புவதும் சரியல்ல. அப்போ இந்த போஸ்ட் பொலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனில் சாத்தியப்பாடில்லை என்பதை தான் அது வலியுறுத்தி கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலையில் மற்றும் ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறது என்ற ஒரு புரிதலுடன், ஒரு பெரும் நம்பிக்கையுடன் ஒரு வீழ்ச்சி நடக்கும் பாருங்க, ஒரு பாய்ச்சல், ஒரு புதிய மாற்றத்திற்கான, புதிய உலகத்தை படைப்பதற்கான ஒரு செயலாக்கம் கொண்ட பாய்ச்சல். அதுதான் புதிய உலகத்தை படைப்பதற்கு உதவுமே தவிர என்ன சிந்தனை செய்தும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் கருத்தியல்கள் எல்லாம் ஒரு எல்லைக்குள்ளாகவே உங்களை நிறுத்தி விடுகிறது. எல்லையை தாண்டணுனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுன்றார். அப்படி என்றால் எங்கள் மார்க்சிசம் கூட அடிபட்டு போகிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த வகையில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கருத்தியலாக இவரை நம்ம தொகுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் ஆங்காங்கே இதை பற்றி மாற்றியும் பேசுவார் சம்டைம்ஸ். அவர் அந்த வகையில் இந்த சித்தாந்தம் என்பது இது சித்தாந்தம் அல்ல. இந்த சிந்தனை என்பது ஜனநாயகத்துக்கு மாற்றான ஒன்றை எப்படி தேட வேண்டும் என்ற அளவில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.